விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி விவசாயிகளை கொன்றது அதிமுக அரசு. பிரச்சாரத்தை பற்றி எடுத்து சொன்னோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அரசிடம் எதுவும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் ஓசூரில் அறிவுசாரா வழித்தடம் அமைக்கப்படும், நாலெட்ஜ் காரிடார் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு ஓசூரில் எங்கே வருகிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் டிட்கோ என்ற ஒரு நிறுவனம் STRRலும் அதேபோல் வெளிவட்ட சாலையிலும் அதேபோல் பாகலூர் அவுட்டர் ரிங் ரோட்லையும் ஒரு வரைபடத்தை தயாரித்து வெளியில் வந்த காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியதின் காரணமாக நாங்களும் அந்த போராட்டக்காரங்கள் எல்லாம் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓசூரில் அறிவுசாரா வழித்தடம் அமைக்கப்படும் என்று அறிவித்தது உண்மைதான். அது பொருளாதார வளர்ச்சிக்காகவும் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது உண்மைதான். ஆனால் கிழவரப்பள்ளி அணைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாசன பகுதியில் அமைக்கப்படும் என்று எந்த ஒரு இதிலையும் சொல்லவில்லை என்று தெளிவாக எடுத்து கூறினோம். ஆனால் அவர்கள் அதை மறுத்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நானும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களும் நேரடியாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லி பார்த்தோம். அதுவும் அவங்க ஏற்கவில்லை. மீண்டும் நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களை சந்தித்து ஒரு மனுவை தந்தார்கள். மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய விவசாயிகள் உடைய இதை கருத்து கேட்டுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். அப்படி எந்த முடிவும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களும் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். ஆனாலும் அவங்க ஒத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் நானும் பாராளுமன்ற உறுப்பினர், நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவரை சேர்ந்து அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அங்கேயும் தெளிவாக சொன்னோம். ஆனால் அதற்கும் அவங்க ஒத்துக்கொள்ளாமல் நாங்கள் முதலமைச்சர் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு பிடிவாதத்தை தொடர்ந்து கடைபிடித்தார்கள். நானும் கடந்த 1ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னைக்கு செல்லும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் இடத்திலையும் சந்தித்து அதற்கு ஒரு நாள் முன்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பின் கீழ் ஓசூர் பகுதியில் சுற்றுப்பயணம் செய்து அங்கேயும் பாகலூரில் விவசாயிகளை சந்தித்து அவர் கொடுத்த மனுக்களெல்லாம் பெற்றுக்கொண்டு நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இடத்துல சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு காணப்படும் என்று அவரும் சொல்லியிருந்தார். அவரும் அன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் இடத்துலையும் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துலையும் சொன்னது காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் ஒரு காலையில 11 மணி அளவில் விவசாயிகள் சந்திப்புக்கு ஒரு தேதி தந்தார்கள். அந்த தேதிக்கு ஏற்ப நானும் நம்மளுடைய பொறுப்பு அமைச்சரும் சில விவசாயிகள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல சந்தித்து இந்த பிரச்சாரத்தை பற்றி எடுத்து சொன்னோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அரசிடம் எதுவும் இல்லை, தேவையில்லாமல் பரப்புகின்றவர்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நான் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். அதன் பிறகு நாங்கள் வெளியில மாண்புமிகு முதலமைச்சர் தான் வெளியில பிரஸ் மீட் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து என்ன சொன்னாலும் அந்த விவசாயிகள் மத்தியில சிலர் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து விவசாயிகள் மத்தியில் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக ஒருபோதும் அது எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த போராட்டத்தை அதிமுகவும் பாஜகவை சேர்ந்த சிலர் விவசாயிகளை தூண்டுவதாக செய்தி வருகிறது. அந்த செய்தி ஒருபோது மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அப்பெல்லாம் விவசாயிகளுக்கு நன்மைகள் தான்
செஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல விவசாயிகள் கடன் 7,000 கோடி தள்ளுபடி செய்ததும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டு அறிவித்ததும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 2 லட்சம் இலவச மின் இணைப்பு விவசாயிகளுக்கு தந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி பல்வேறு நன்மைகளை செய்திருக்கக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆகவே விவசாயிகளுக்கு இதுவரை 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலும் தமிழகத்தில் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய வகையில எந்த திட்டமும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கிறது என்பது இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தனமோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் விவசாயிகளுக்கு என்னென்ன துரோகம் செய்தது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கும்போது விவசாயிகள் எல்லாம் மின் கட்டணம் 1 பைசா குறைக்க வேண்டும் என்று கேட்கும்போது விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி விவசாயிகளை கொன்றது அதிமுக அரசு. சேலமிலிருந்து நம்முடைய சென்னைக்கு 8 வழிச்சாலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில அறிவிக்கப்பட்டது. அதுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது விவசாயிகள் மீது பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விவசாயிகள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு கட்சி எதுன்னு சொன்னால் அது அதிமுக ஆட்சி தான் இருக்கும். அதுக்கு மேலாக இந்த போராட்டம் குறித்து இங்க இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இடத்துல விவசாயிகள் எல்லாம் அழைத்து சென்று அங்கே பேசிய போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சட்டமன்றத்தில் பேசி அங்கே நான் இந்த திட்டம் வருவதற்கு விடுவதில்லை என்று சொன்னார். ஆனால் 3 மணி நேரம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் 3 மணி நேரம் பேசினாலும் ஓசூர் விவசாயிகளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட அரசு தான் அதிமுக அரசு. தயவு செய்து விவசாயிகள் எந்த காரணத்துக்கும் தூண்டிவிடக்கூடிய அமைப்புகளை நம்பாமல் நீர்ப்பாசன பகுதியில் இந்த விவசாயத்திற்கு காவாய்கள் சீரமைப்பதற்கு கிட்டத்தட்ட 10 கோடி நிதி ஒதுக்கி இன்னைக்கு விவசாயத்துக்கு காவாய்கள் எல்லாம் தூர்வாரிகள் சரிபார்க்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல கலவரப்பள்ளி அணையிலிருந்து நீர் சரியா மதுகடெல்லாம் பழுந்தடைந்து இருக்கிறது என்று சொன்ன உடனே 24 கோடி மதிப்பீட்டில் கதவுகள் எல்லாம் புதுசாக போட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதுக்கு மேலாக நம்மளுடைய கலவரப்பள்ளி அணைக்கு மேலே நம்மளுடைய கொடையாளம் தடுப்பணையில் இருந்து 50 ஏரிகளுக்கு நீரேற்று முறையில் நீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதுக்கு டிபிஆர் தயாரிக்கப்பட்டு 242 கோடி மதிப்பீட்டில் அந்த ப்ராஜெக்ட் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக வருங்காலத்தில் அந்த பணியும் விவசாயிகளுக்காக இந்த பகுதியில் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் உண்மை என்பது நீங்கள் அறிந்து யார் பொய் சொல்லுகிறாரோ அந்த பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் என்று விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.